ப்ரோ மக்களே நம்ம என்ன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம், பிக் பாஸோட 3ஆம் ப்ரோமோ வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு என்ன அந்த 3ஆம் ப்ரோமோவில் நடந்திருக்குதுன்னா, நம்ம வந்துட்டு யார் எவிக்ஷன் ஆக போகிறாங்க, யாருக்கு வந்துட்டு இப்போ எப்படின்னா எவிக்ஷன் எப்படி நடக்குதுன்னா, அந்த 18 பேரும் உட்காந்துருப்பாங்க. 18 பேர் உட்காந்து யார் நீங்கள் எவிக்ஷன் பண்ண போகிறீங்க, யார் வெளியில் போகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி காரணத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எப்பயும் போல் நம்ம பிக் பாஸ் ஆரம்பிச்சு விட்றாப்புல. அந்த மாதிரி தான் நம்ம ஆரம்பிச்சுடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆனந்தி வந்துட்டு நம்ம ரவியை சொல்ல, ரவி அண்டு விஜய் விஷால் அண்டு ஜாக்லின் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளை சொல்ல, அந்த மாதிரி சொல்லும்போது அங்கே என்ன நடக்குதுன்னா வந்துட்டு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு செம நம்மளுக்கே ஒரு வைப் மூமெண்ட்டு. ஏன்னா இதனால் இப்படிலாம் சண்டே மூட்டி விடுறாங்க, எப்படி தான் தூக்குறாங்க ஆளுங்களை அப்படிங்கிறது எனக்கே டஃபஸ்ட்டாக தான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இப்படி தான் தூக்கியிருக்காங்களா அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு கருத்து யார் மேலே வந்துட்டு அதிகமாக புகார் போயிருக்கோ, யார் அதிகமாக இப்போ ஒரு ஆள் இப்போ ரவிச்சந்திரனை யார் சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் வந்துட்டு வெளியில் போகணும். நிறைய பேர் எல்லாருமே ஒரு ஓட்டிங் லிஸ்ட்டே வச்சுங்களேன், ஓட்டிங்கில் யார் நிறையா இருக்காங்களோ அவங்க தான் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கருத்து. அதில் வந்துட்டு நம்ம சாட்சனா வந்துட்டு வெளியில் போயிடுவாங்க. சாட்சனா வெளியில் போகும்போது அப்படியே கண்ணீர் வடியும் பாருங்கள். என்னாலே தாங்க பாவம். ஒரு நாள்லேயே வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி சொன்னது மாதிரி தான். ஏன்னா நான் வந்துட்டு திட்டம் போது வந்துட்டு நீ இது பண்ணக்கூடாது அது அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். ஒரே நாளில் ஒரு 24 மணி நேரத்துலேயே போகும்போதுங்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். அண்ட் அந்த தான் நான் இப்போ எதிர்பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ரோமோவில் வந்துட்டு வேறு என்ன நடந்துச்சுன்னா வந்துட்டு அந்த ஒரு சீல்டு மாதிரி சீசன் 8க்கு அந்த ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க டைட்டில். அந்த இது மாதிரி அது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு நீங்கள் எலிமினேட் ஆகிட்டு வெளியில் போகும்போது அதை உடச்சிட்டு தான் போகணும். அது உடைக்கிறதுக்குன்னு தனி ஏரியா இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் அந்த பிக் பாஸ் சொல்லுவார், நீங்கள் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு ட்ராஃபியாக தழுவ விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்லுவாப்புல. அதுவும் அந்த பொண்ணு உடைக்கும் போது பாவம் நம்மளுக்கே இப்படிலாம் வந்துட்டு வெளியே அமுச்சு விடுங்கும்போது ரொம்ப பாவமாக தான் எனக்கே இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு அல்வாச்சியாக இருக்கட்டும், ரொம்ப பாவமாக தான் எனக்கு தோணுச்சு. கன்ஃபார்மாக இப்போ வந்துட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்டு சாட்சனா வெளியில் போனது அப்படிங்கும்போது பாவம் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு வெளியில் போயிருந்துருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு 2 நாளாச்சும் உள்ளே இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க எவ்வளோ கனவோடு வந்திருப்பாங்க, எவ்வளோ ஒரு நிறைவோடு வந்திருப்பாங்க. அப்படிங்கும்போது 2 நாளாச்சும் ஒரு 3 நாளாச்சும் உள்ளே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அண்ட் அந்த ட்ராஃபி வந்துட்டு தான் அந்த ட்ராஃபிக்காண்டி தான் எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் வந்துட்டு அந்த ட்ராஃபியை கொண்டு வைப்பாங்க தான் நான் நினச்சேன். சரி எலிமினேட் ஆகும்போது இதையும் எடுத்துகிட்டு போவாங்க டம்மி ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே நடந்ததே வேறு பயங்கரமாக யோசிச்சிருக்காங்கப்பா. அதை ஒரு இடத்துல உடைக்கிற மாதிரி அந்த கல் சைஸில் சின்னதாக செஞ்சு அதை அங்கே வச்சுருந்தா அங்கே உடைக்கணுமா, அங்கே மட்டும்தான் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். பாய்.